ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்பனுக்கு தப்பாத புள்ளன்னுவாங்கல்ல, அது இவன் தான் போல இருக்கு. ஏன்டா டே, நல்லா படிச்ச புள்ள மாதிரி தக்கிற கண்ணாடி கண்ணாடிலாம் போட்டுக்கின்னு உங்க அப்பா உங்க கூட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா என்ன பண்ண தெரியுமா? உங்க அப்பாவை கூட்டின்னு போய் புத்திமதி சொல்லி நல்லது சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நீ ஒரு கோரிக்கையை வைக்கிற உங்க அப்பா வெளியில இட்டுன்னு வரதுக்கு நான் என்ன பண்ற? உங்க பையன் தான் அவங்க கூட இல்லைன்னா அவங்க பையன் கூட இருக்கிறாரு, கூட இல்ல, அவங்க ஒன்னா சேருவாங்க சேரல, இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு ஒப்பனை மாதிரி பேசினுக்கிற? எதுக்கு உங்க அப்பா மாதிரி பேசுற? தப்பு இல்லையா? ஒரு விசாரணைக்கு இட்டுன்னு போய்க்கிறாங்கன்னா அதை பத்தி மட்டும்தான் நீ பிரஸ் மீட் கொடுக்கணும். உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, உனக்கு தேவையா? உனக்கு எங்க வலிக்குது, உனக்கு எங்க குத்துது, உனக்கு எங்க குடையுது கேக்குறேன் நானு. இதே குழப்பம் உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாதா? இதுல வேற உங்க அப்பாக்காரு வாய் தவறி பேசிட்டாருன்னு வேற பேட்டி வேற கொடுக்குறாங்க. உங்க ஆளுங்கெல்லாம் வேற போராட்டம் வேற மறியல் வேற. எதனா இருக்காடா உங்களுக்கு? சின்ன பையனா தானே இருக்க தம்பி நீனே. உங்க அப்பா வெளில இருந்தாமா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறா. இந்த மாதிரிலாம் பேசலாமா முதல்ல? உங்களுக்கு எல்லாம் மண்டையில என்னக்குதான் தெரியல. யார பாரு இதுங்கெல்லாம் வந்து அதுலயே மாட்டிக்கிச்சிங்கன்னா அவங்க குடும்பத்தை பேசுறதா, சிஎம் அவர்களோட குடும்பத்தை பேசுறதா பொழப்பு பழகுது. பொழப்பு கட்டினா இவ்வளோ. இப்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கும் ஒரு வைரல் சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனும் கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு மார்க்கண்டேயன் மகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருது. அந்த பேட்டியில் அவர், உங்கள் கூட தான் உங்கள் பையன் இல்லை, எங்கள் அப்பா எனக்காக மட்டும் இல்லாமல் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காக பல வருடங்களாக உழைத்து கொண்டிருக்கிறார் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து பதிவாகி வருது. குறிப்பாக டிவிகே ஆதரவாளர்கள் மற்றும் பல இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை வீடியோக்கள் மூலம் வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் இன்ஸ்டா பிரபலமும் டிவிகே ஆதரவுமான விஜய் குட்டிமா இந்த விவகாரம் குறித்து தனது கருத்தை பதிவு செய்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருது. இதனால் மார்க்கண்டேயன் கைது, அவரது மகன் அளித்த பேட்டி, அதனைத் தொடர்ந்து விஜய் குட்டிமா உள்ளிட்ட பலரின் எதிர்வினைகள் என இந்த முழு விவகாரமும் அரசியல் மற்றும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசப்படும் முக்கிய தலைப்பாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மார்க்கண்டேயன் மகன் பேசிய கருத்து சரியா? விஜய் குட்டிமா வெளியிட்ட வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.